வணக்கம் மக்களே. நம்ம காரைக்கால்ல 130 கோடியே 17 லட்சத்தை செலவழிச்சு காரைக்கால் துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண போறோம்னு போன டிசம்பர் மாசம் நம்ம முதல்வர் என்ஆர் ஐயா பூமி பூஜையெல்லாம் போட்டாருல, அதை செய்யக்கூடாதுன்னு பசுமை தீர்ப்பாயம் கோர்ட்டு அதிரடியா உத்தரவு போட்டுருச்சியா. நம்ம நாட்டுல 34 மீன்வள மேம்பாட்டு மண்டலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதாயா காரைக்கால் மீன்பிடி துறைமுகம். 2012ல 47 கோடியே 74 லட்சத்தை செலவழிச்சு 80ல இருந்து 90 படகு நிக்கிற மாதிரி இந்த துறைமுகத்தை கட்டினாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னடான்னா 250 படகை நம்ம நிப்பாட்டுற மாதிரி இந்த துறைமுகத்தை விரிவுபடுத்த போறோம்னு சொல்லி அவசர கதியில ஒரு ஆய்வும் பண்ணாம 130 கோடியை அனாமத்தா செலவழிக்க திட்டம் போட்டு அமுக்கமா காசடிக்க பார்த்தாங்கயா. என்ஆர் பிஜேபி காரங்க பண்ற இந்த தில்லாலங்கடி வேலைய எப்படியோ நம்ம கந்தசாமி ஐயா மோப்ப முடிச்சு கோர்ட்டுல கேச போட்டு நிப்பாட்டி வச்சுட்டாரியா. இந்த பொதுநல ஆர்வலர் ஐயா கந்தசாமி நம்மள மாதிரி நல்ல மனசு கொண்டவர் போல. புதுசா கட்டுற இந்த துறைமுகத்துல 250 போட்ட நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படகுல இருந்து எண்ணெய் எல்லாம் சிந்தும்ல, குப்பையெல்லாம் வீசுவாங்கல்ல, கழிவு நீர், பிளாஸ்டிக் கழிவு இதெல்லாம் கொட்டுனா தண்ணி கெட்டு போயிரும்லையா. கடல் தண்ணி கெட்டு போச்சுன்னா அங்க வாழ்ற உயிரினம் மீனெல்லாம் செத்து போயிரும்ல. அப்புறம் காரைக்கால் மீனவர்கள் எப்படி மீன் பிடிப்பாங்க? அவங்க குடும்ப குட்டியெல்லாம் எப்படி பொழைக்கும்? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா அப்படின்னு நியாயமா கேள்வி கேட்டுதாயா நம்ம கந்தசாமி ஐயா கோர்ட்ல கேஸ போட்டிருக்காரு. எலெக்ஷன் வருதுல, அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு இந்த என்ஆர் பிஜேபி காரங்க புதுசா திட்டத்தை அறிவிக்கிறாங்கயா. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. துறைமுக விரிவாக்கத்துல போட்ட 130 கோடி ரூபாய் ஸ்வாஹா. இந்த என்ஆர் பிஜேபி ஆட்சியில ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் க்ளோஸ் ப்ரோ.